வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் நிக்கோலஸ் சச்தேவ் அவர்களும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க ரெண்டு பேர்த்தோட மேரேஜுமே தாய்லாந்தில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்திருந்துச்சு. அதை தொடர்ந்து சென்னையில் ரொம்பவே கோலாகலமாக இவங்களோட ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டில் அவங்களோட லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் ரசிகர்கள் எல்லாமே அவங்க அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நிக்கோலஸ் சச்தேவ் அவர்களோட வீட்டில் ஒரு பென்ட்ரைவை வரலட்சுமி அவர்கள் கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறே தான். அண்ட் அந்த ஒரு பென்ட்ரைவை அவங்களோட லேப்டாப்பில் போட்டு பார்த்துருக்காங்க. அதை பார்த்து அவங்க பயங்கரமாக ஷாக்கிங் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த லேப்டாப்பில் சச்தேவ் அவர்கள் என்ன வச்சிருந்தாரு அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த ஒரு பென்ட்ரைவில் இருந்திருக்கு. அதை ஒரு ஃபோல்டர் போட்டே வச்சிருந்திருக்காரு. அவங்க குழந்தையா இருந்தப்ப, அவங்க நடக்க ஆரம்பிச்சப்ப, அண்ட் அதை தொடர்ந்து அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினப்ப, ஸ்கூல் படித்தப்ப அப்படின்னு அவங்க லைஃப்பில் நடந்த ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் அந்த பென்ட்ரைவில் வச்சுருந்திருக்காரு. அவங்களோட முதல் படத்தோட பாட்டு அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு அதையுமே அவர் ஃபோல்டர் பண்ணி வச்சுருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிருந்திருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, எப்படி இவர் இவ்வளோ பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருந்திருக்காரு அப்படின்னு அண்ட் அந்த ஒரு விஷயத்த அவங்கள்ட்டையுமே கேட்டிருக்காங்களாமா. அண்ட் அதற்கு நிக்கோலஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னை நான் உண்மையாக லவ் பண்ணேன் அண்ட் அதனால தான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அண்ட் உனக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே, உன்னோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே என் கூட இருக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அதை நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இது எப்பயுமே இனிமேல் என்னோட லேப்டாப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி அழுது அவங்கள கட்டி பிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஒருத்தர் தன்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா தன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ முதற்கொண்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு, அதுவும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆனாங்களாமா. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? இதை பற்றி உங்களோட தாட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அடுத்து வரப்போற ஒரு கல்யாணம் தான் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லணும். முகேஷ் அம்பானி அவர்களோட பையன் ஆனந்த் அம்பானியோட மேரேஜ் ஜூலை 12 நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு ப்ரீ வெட்டிங்ல அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ப்ரீ வெட்டிங்க்கே இவ்வளவு செலவு, இவ்வளவு செலிபிரிட்டிஸ் அப்படின்னா கண்டிப்பா வெட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தில் உள்ள எல்லா பிரபலங்களுமே வரப்போறாங்க, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள் வரப்போறாங்க. அந்த கல்யாணமே மிகப்பெரிய ஒரு கோலாகலமா இந்தியாவே செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில் எழுந்திருக்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்பவே மும்பைல டிராஃபிக் ஜாம் பயங்கரமா ஹையா இருக்கு. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வரதுனால, ஏகப்பட்ட முக்கிய தலைவர்கள் வரதுனால, பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுனால அப்படி இருக்கு. அண்ட் இதனால பொதுமக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கல்யாணம் நடக்கிற 2 நாளைக்கு பொது விடுமுறை விடணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனந்த் அம்பானி அவர்கள் நினைச்சா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை அமல்படுத்தலாம். அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.